ஹாய் எவ்ரிபடி, வெல்கம் டு கிஷோர் அகாடமி. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் விருதுநகர் மாவட்டம் முழுஆண்டு தேர்வு 2024 9th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் கொஸ்டினில் உள்ள 1 மார்க் கொஸ்டின் நம்பர் 7 பார்க்க போகிறோம். ஆரம் 25 சென்டிமீட்டர் உள்ள வட்டத்தின் மையத்திலிருந்து 15 சென்டிமீட்டர் தூரத்தில் உள்ள நாணின் நீளம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒரு வட்டம் வரைவோம். இருபத்தஞ்சு சென்டிமீட்டர் ஆரம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஆரம் என்ன? 25 சென்டிமீட்டர். இந்த வட்டத்துடைய மையத்திலிருந்து 15 சென்டிமீட்டர் தூரத்தில், ஸோ இங்கேருந்து இங்கே வரைக்கும் 15 சென்டிமீட்டர்னு எடுத்துக்கிடுவோம். தூரத்தில் ஒரு நான் வரைதாங்க. இந்த நானுடைய நீளம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த பக்கம் எக்ஸ்ன்னு வச்சுக்கிடுவோம், இந்த பக்கமும் எக்ஸ்ன்னு வச்சுக்கிடுவோம். ஸோ நம்ம இந்த ஒரு பக்கத்தை கண்டுபிடிச்சி அது கூட இங்குடைய உள்ள பக்கத்தை கூட்டணும் அப்படின்னா நமக்கு இந்த நானுடைய நீளம் என்ன அப்படின்னு கிடைக்கும். இந்த பக்கம் எக்ஸ்ன்னு இருக்குது, இது 25 சென்டிமீட்டர், இது 15 சென்டிமீட்டர். இப்போ பாருங்கள், பிதாகரஸ் தேற்றப்படி கண்டுபிடிக்கலாமா? இது ஒரு செங்கோண முக்கோண வடிவத்தில் இருக்கா. அப்போது பிதாகரஸ் தேற்றப்படி எப்படி எழுதலாம் அப்படின்னா 25 ஸ்கொயர் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 15 ஸ்கொயர் அப்படின்னு எழுதலாமா? இப்போ பாருங்கள், 25 பெருக்கணும் அப்படின்னா 625 ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 15 பெருக்குனா 225. இப்போது எக்ஸ் ஸ்கொயரை மட்டும் இந்த பக்கம் வச்சுட்டு ப்ளஸ் 225 ஈக்குவல் டுக்கு அந்த பக்கம் கொண்டு போனோம் அப்படின்னா மைனஸ் 225 போகும். இப்போது 625லேருந்து 225 கழிக்கணும். கழிப்புமா 5லேருந்து 5 கழிச்சா 0, 2லேருந்து 2 கழிச்சா 0, 6லேருந்து 2 கழிச்சா 4. அப்போ என்ன கிடச்சிருக்கு? எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 400 கிடச்சிருக்கு. நமக்கு எக்ஸோட வேல்யூ தான் வேணும். ஸோ ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் ரூட் எடுத்தோம் அப்படின்னா எக்ஸாக மாறிடும், ஈக்குவல் டு ரூட் 400 ஆயிரும். இப்போது 400 20 பெருக்கணும் அப்படின்னா 400 கிடைக்கும். அப்போ ரூட்டில் எப்படி எழுதுவோம்? ரூட் 20 × 20ன்னு எழுதலாமா? 2 20 இருக்காத, ஒரு 20 வெளியில் எடுக்கணும் ரூட் அவுட்டு வெளியில் எடுக்கும்போது. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு என்ன? 20. இப்போ ஒரு எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ வட்டத்துடைய நானில் உள்ள இந்த பகுதியை கண்டுபிடிச்சிட்டோம். இன்னொரு எக்ஸ் இந்த பக்கம் இருந்துச்சுலா, அப்போது இந்த 20 கூட்டணும் அப்படின்னா அந்த நானுடைய மொத்த நீளம் கிடைக்குமா? அப்போ எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 20 + 20 ஈக்குவல் டு 40. அப்போ ஆன்சர் சி, 40 சென்டிமீட்டர். தேங்க்யூ.